ஒருத்தி மயிலாட வந்தாளா எங்கேற பார்த்து அதந்த போய் நின்னாளா எங்கேற பார்த்து அதந்த போய் நின்னாளா சித்தாட பூவருக்கு நான் கூட தஞ்சாவூர் பொம்மைதான் சுத்துதான்னு நினைச்சிட்டேன். அப்போ அவுட்ரு போகுது போ இன்னர் வாங்கி போ. அவன் என்ன சொன்னாலும் முறைக்கத்தாண்டா செய்தேன். இவ பார்த்தாக்கா ரொம்ப உருக்கி ஆனா பத்து கதை உள்ளத்துல இருக்கு. பார்த்தாக்கா ஆளு ரொம்ப முறுக்கு ஆனா 10 கதை உள்ளத்துல. சின்னஞ்செரு பிள்ளை ஒருத்தி ஆடுறா தேவையில்லாம என்ன எதுக்கு நோண்டுறா. கசகசா வாட வருது என்ன. உன்னை மாதிரி ஆளுக கைப்பட்டாத்தே நான் இங்க கொஞ்சம் கணப்பேன். நீங்க ஒரு முறைக்கு எனக்கு சின்னமா வேணும். ஆமா ஓன் சின்னமா எனக்கு வேணும். போலாம் கோத்தாயே கோத்தா சொல்றார் ரெவடி முண்டை. ஓகே ஓகே நோத்தா சொல்றீங்கன்னா நோத்தாவும் எங்க ஆத்தாவும் பல்லாங்குழி தீஸ் எங்க அப்பா கவட்டா புலி. ஏய் அது மட்டும் ஓயின்ப என்ன ஓயிம்ப சாந்தி எம்கேஆர் பேர் சொல்லலுக்கு வந்துட்டீங்கன்னா திருவிடானையில் ஒரு வண்டி ஓடாது 2 மணிக்கு மேல. யாரு அதையும் பாப்போம். பிரசன்னா இவ்வளவு பேக் ஷாட் ஆடுறா. சும்மாரா டே ராதா சும்மாரா மூணு காசு முண்டை. அவன் உனக்கு தம்பி வேணும். தம்பி டவுசர்ல இருந்து ஓஸ் காணாம போயிரும். அதை தேவை நினைப்பேன். உன் கை விடணும்னு நினைக்கிறேன். ஏய் ஐயா எக்கோ அலறுதியா ஐயா ஐயா கொஞ்சம் 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 அப்பு 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 எக்கோ வேணாம் சாமி நல்லா இருப்பேன். பட்டணம் தெரியாம தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். தம்பி இன்னர் வைடா சாமி நல்லா இருப்பேன். அண்ணே இவ்வளவு பொறுமையா இந்த மேடையில் நின்றதில்லப்பு உனக்காக நிக்கிறேன். நீ எனக்கு சின்னம்மா மயண்டா. இந்த கண்டாரி முட்டையெல்லாம் பேசுற அளவுக்கு வந்துருச்சா. ஏய் தேவையில்லாம ஏதாவது பேசுனா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அதுக்கு மைசெட்டுக்காரனை பிடிச்சி சூம்பு. யாரு நீ பிடிச்ச போய் சூம்பு. ஏற்கனவே சூம்புனாலதான் என்ன மயத்துக்கு நான் சூம்பணும். சூம்பு என்பது தவறான வார்த்தை. என்ன தவறான வார்த்தை கிடையாது. நெஞ்செலும்பை சூம்பு நாளைக்கு வாங்கி ஐசை சூம்பு பிறந்த குழந்தை விரல சூம்பு. ஏய் நீ என்ன சும்மா சூம்பு சூம்புன்ற முண்டை. ஏய் அரட்டால நினைச்சா ஆமையை செய்யணும்ட்டு வாடா என் தங்கம் வாடா என் கருப்பட்டி. உன்னை மாதிரி பொம்பளை கிடைக்கத்தான் நான் ஒருத்த நாட்டு காளி கோயிலுக்கு சீத்தேட்டி எடுத்தேன். உன்னை மாதிரி பொம்பளை எனக்கு கிடைக்கணும். ஆனா நீனா எனக்கு பொண்டாட்டியா இருந்தா எந்த பஸ்லையும் டிக்கெட் எடுக்க மாட்டேன். கட்ட பைக்கிலேயே உன்னை போட்டு கொண்டு போயிடுவேன். கண்ட்ரேட் என்னன்னு கேட்பாரு கதவாளி குஞ்சு வைக்க. கட்ட பையில உனக்கு எவ்வளவு தின்னகம் பத்தியா. இவ்வளவு வயக்காட்டுல இவ்வளவு வாய் பேச காரணம் யாரு தெரியுமா. எல்லாம் நீங்க தான் ப்ரோ. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். இவன் ஒரு ஆளு மயிறு. இவன் பெரிய ராதாகிருஷ்ண எம்கேஆர் பெரிய பருப்பா. இவனை தேவையில்லாம நீங்க ராதா ராதா ராதான்னு கூக இவனுக்கு இங்க இருந்து இவனுக்கு ஏறிக்குது. இதுக்கு காரணம் யாரு ப்ரோ. எல்லாம் நீங்க தான். இவெல்லாம் ஒரு ஆளு 5 ரூபா தாளு கோத்தாயே. முண்டை டவுன் பஸ் படியில் ஏற முடியாது தூக்கி விடுவேன். இதெல்லாம் பூரா ரசிகர் நினைக்கிற ரசிகர் நான் சொல்லவே மாட்டேன். குடியை கெடுத்துட்டான்ல பூரா எங்க அண்ணன் தம்பி. நான் குடும்பத்தில் ஒரு ஆள் வேஷம் போட்டு நடிக்கிறேன். என்னை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க மூத்திரத்தை குடி உனக்கு ஏழா கடுகடன் இருக்கு. என்ன மயத்துக்கு பொம்பளையாலாம் இந்த பிள்ளைக்கு சத்தம். பொம்பளையாலாம் கை தட்டுங்கத்தா தட்டுங்கத்தா. என்ன பத்த சாமிகள் தட்டுங்க. புருஷன் வளர்ப்பதில்ல. நீ போய் அந்த ஆயா மூத்தத்தை வாங்கி குடி. அப்ப ஏன் சிங்க என்ன லேசான ஆளு எங்க அண்ணன் தம்பி. ஒரு 10 பேர் சத்தமா தட்டுங்கத்தா. ஏய் பொம்பளை எடுத்துக்கிட்டு எரிஞ்சு விடுவேன். என்ன கைதட்டுற நாட்டில் அவன் விளையாம சாவியா கிடக்கிட்டு உன் பகுமானத்தாய் கைதட்டுற. ஆம்பளை இல்லாம உணர்ச்சியா சலுப்புடுவேன். பொம்பளை இல்லாம இழுத்துட்டு சாப்பிடுவேன். இப்போ போட்டின்னு வந்துருச்சு. எங்க அண்ணன் தம்பி விட்டு நான் தோத்தாலும் பரவாயில்ல ஒரு 20 பேர் எந்திரி வைப்பான். எந்திரா முண்டை அசிங்கப்படுத்த எந்திரிங்களா. அந்த வாரு வாரா வாரா என் சிங்கத்தை பார் இங்க பாரு எந்திரி. டேய் பிரச்சனை எந்திரா எந்திரிங்களா. என் தம்பி எல்லாம் எந்திரி. எங்க அண்ணன் எந்திரி. தம்பி இதான் ஐர குஞ்சு கேஸ் தம்பி. தம்பி இதான் ஐர குஞ்சு மைதா உட்கார்ந்து. அதுதான் டேஸ்டா இருக்கும் திண்டுவாரு. இப்போ உன் பொம்பளையால சொல்லு எந்திரிக்க சொல்லு. யாராரு புருஷன்ட்ட அடி வாங்குறியா எந்திரி. நான் காட்டி கொடுத்துறேன். ஏ முருகா எந்திரிக்க. பொம்பளையால கூட செல்லுல ஜூம் பண்ணி ஏறா. வீட்டுக்கார வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுவான். எத்தா என்ன பத்தா சாமி கையை தூக்கி தட்டுங்கத்தா. அப்படி அப்போதான் எல்லாம் சாவட்டும். தட்டுங்கத்தா
அப்படி தட்டுங்க தானே பத்த சாமி மகராசிய கையை உன் காலை கும்பிட்டு விழுகிறேன் தட்டுங்கத்தா போ இந்த ஊர்ல சரி தெருவுல போ எங்க அண்ணன் தம்பியே சரியில்லை என்ன நோனே பொம்பளை ஆளு தட்டுது காக்கில முண்டை ஏய் முண்டை கிண்டனா போயா ஏய் நான் அப்படியே கம்பு கூட்டு மசாலா ஊத்து போறியா ஏய் நான் அப்படியே கீசை மச்சால இவங்க அடிச்சிட்டாலும் கொட்டாக சாஞ்சு ஆமா இவங்க செஞ்சாலண்டா புண்டு போயிடும் அப்படியே புடுந்து நீ பிள்ளை பார்த்தா அப்படியே பெருச்சாலி மாதிரியா நீ கொடுத்தா அப்படியே கிழிஞ்சு போயிடுறா ஏய் மரியாதை தேவ சாந்தி ஏய் மானங்கட்ட ராதா தூக்கி போட்டுட்டு கந்து தூக்கி போடுங்க கப்பை கிழிச்சு போடி ராதா பாரு நானே கண்டாண்ட முண்டை எல்லாம் கப்பை அந்த பேர் அப்ப கண்டங்கண்டா முண்டை பேல்ட்ட என்ன பேச்சு அவங்க தலையில மேயற எனக்கு முண்டை பையன் அவன் நான் சொல்லு வேணா ராதா வேணா என்ன கொடுத்தே வேணாம்ன்ற நான் அப்ப என்ன பண்றது கேட்டேன் நீ வேணான்ற தர முடியாதுன்ற நான் நாடகத்துக்கு வரும்போது நீ வெறும் குட்டே பிஸ்கட்டுக்கா நாயா திருவ பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல முண்டை உன்னை கொண்டு வந்து 1000 தேர்தல் சொந்த அக்கா மக என்னமா அவங்க பார்த்தது மாதிரி கை தட்டுவாங்க சொந்த அக்கா மக நீ யாருன்னு நிறுவி நீ இல்லைன்னு சொல்லு நான் உனக்கு என்ன வேணும் யாரு அவன் உனக்கு கொழுந்தே நான் மாமே இவனும் கொழுந்தேன் முருகா நீயும் கொழுந்தேன் உன் அத்தாச்சிடா மசுறு மாதிரி இருக்கும்டா மாமா ஆடா மாமா இடுப்புல உட்காந்து உனக்கு இது வாங்கி தரேன் எது வாங்கி தரீங்க மாமா ஏய் நீ தொடும் போது ஐயோ என் தங்கம் ஆனா ஓட்ட வந்துட்டாலும் புழு புழுன்னு இருக்காங்க போற மொட்டை போல 2 தடவை கவிர்வேன் நீ எனக்கு மாமா வேணுமா மாமா என்னை பார்த்தா இந்திக்காரன் மாதிரி இருக்கா யாரு ஏய் தம்பி நான் உண்மையிலேயே கேப்பையா பூபையா அப்புறம் பிறந்து சொந்த அக்கா மக ஆனா உண்மையிலேயே கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது ஆளு இம்புட்டுக்கான சின்ன பிள்ளையா இருந்துக்கிட்டு என்ன ஓடு ஓட்ட ஆட்டத்துல சூப்பரா வாழ்த்துக்கடா தங்க தொழில் சூப்பர் சாந்தி ஏய் நீ எனக்கு அக்கா மக வேணும் நான் உன்கிட்ட எப்பயும் மாமா விளையாடுவேன் ஆமா உள்ள 2 பேர் இருக்காங்க அவங்க நீ கூப்பிட்டு ஏய் அவங்கிட்ட கோளார நடந்துக்க ஏன் அன்னைக்கு ஒரு ஒம்பளை ஐயோ வேணாம் என்னன்னு சொல்லுங்க மாமா நீங்க இப்ப பின்னாடி குண்டியை கடிச்சு விட்டேன் அந்த பிள்ளைக்கு சலை வச்சு சீத்து பிதுக்குறேன் அப்படியே கொலன்னு ஆனா உனக்கெல்லாம் கடிச்சானா வேணாம் மாமா ஐயா வாய மூடுவே சொல்லாதே இதுக்கு சிமெண்ட் மூடே இல்லையடா சொல்லப்படாது ராதா மாமா சொல்லப்படாது மரியாதை மாமான்ட்ட உடனே நானு வர்றாங்க என் தங்க வர்றாங்க 2 பேரும் என்ன உடுமையில வர்றாங்களோ கூப்பிடுங்க பாப்போம் திட்டத்தில தண்ணி தொலைச்சு நீயும் வாயண்டி நான் திங்கக்கிழமை வெள்ளரிக்க வாங்கி தரண்டி ஐயா ஐஸா कौन है इस बालेश का पेस पैम 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 என்ன ஐஸு साका पर पैम 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 எந்த ஊரோட நோத்தா அப்படி ஐஸ் ஊத்தாங்க ஐயா அது ஐஸ் மாதிரி தெரியல முருளக்கு வழங்கு மூட மாதிரி தெரியுது ஐஸ் ஐஸ் இது ஐஸ் பட்டியா ஆமாங்க மணி ஐஸ் पैम पैम குல்பி ஐஸ் அவன் தன்னால குசு போட முடியாம உட்காந்துருக்கேன் தம்பி இறங்குப்பா ஐஸ் பெட்டி இறக்குங்க எந்த ஊரோட ஐஸ்காரன் எப்படி வந்தேன் ஐஸ் சென்ன கூதி மன இறங்குடா கண்டா சதீஷ் புடிப்பா ஐஸ் பெட்டி எப்படி எவன் மட்டும் வண்டியா அடுத்த காலம் முடிக்க போகுது தம்பி ரொம்ப நடிக்காதீங்க காலையில உளுந்த வடைக்கு அழுக விட்டுட்டு போயிருவேன் எந்த ஊர்ல ஐஸ் பெட்டி காலை கந்துச்சு உங்களோட தொலைஞ்சு போக எண்டானே பாடாப்படுத்துறியா இல்ல பெட்டி லேசா ஓட்ட பெட்டிங்க ஐயா எனக்கு சாக்லேட் இருக்கா சாக்லேட் ஐஸா மொத்தா எது எப்பா போங்கடா வண்டியை போட்டுட்டு எங்க பீப்பின்னு அடிக்கிற பெட்டியை தள்ளி விட்டுறாதீங்கடா தூக்கிட்டு போங்கடா பேக்கு ஏய் ரிவல் சர்றா போங்கடா ஏன் ஐஸ் பெட்டியை காணாமே ஏலே உங்களை யார் அந்த வண்டி இந்த வண்டியை கொடுத்தது யாருப்பா யார் வண்டிப்பா அது எந்த ஊரோட ஐஸ் பெட்டி மனுஷன் மாதிரி வந்தேன் ஏலே மடுவை போட்டு அமுக்குறி நாளைக்கு அவங்க ஆத்தாப்பா ஏதாவது புண்ணு வந்துச்சுன்னா யாரா சொல்லுவேன் அதாங்க பாம் பாம் ஐஸ் பெட்டியா ஐஸ் பெட்டி அவங்களுக்கு ஒரு கப்பு கொடுங்க பாம் பாம் ஏ விடுங்க ஐஸ்காரன் அந்த ஞாபகத்தில் அமைக்கிட்டாரு ஏ ரிவல் சரி அடிச்சு புரியாம ஏய் சிமெண்ட் முடிய கர்றா உங்களுக்காண்டி ஒரு பால் ஐஸ் ஒன்று இருக்கு பார்த்தியா கடிச்சு போறாங்க 3 பேரும் பாலியல் வன்கொடுமை
ஐயா நீங்க வேற எதுவும் திருவிழாவில் நல்லா வியாபாரம் ஓடும் சொன்னாங்க. ஆனா இவன் ஐயா அந்த கடலை ஆமை என்கிட்ட இல்லைங்கய்யா. இது வேற ஊதுவத்தி ஸ்டாண்ட் மாதிரி பிறகு தனி பையன் எந்த ஊரோட ஐஸ் பெட்டி போய் கோதிச்சுட்டு இல்லை ஏன்டா அந்த பாடு வருத்துறியா? வியாபாரம் ஓடாம இது என்ன ஐஸ்? இது வந்து சாக்கப்பரு. இங்க பால் ஐஸ் இருக்கு. ஏய் அது பாலேஸ் கிடையாது தம்பி, அது புளியம்புல கொட்டை. போ தடுங்கடா ஐயா. நீங்க ஐஸ் வியாபாரி? ஆமாங்க. நாங்க நாடக நடிகர். நீங்களா? என்ன 2 போர்டு ஓட்டுக்கிட்டு காசு தரேன் போயிட்டு போங்க. எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? ஆமா என்ன எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்தேன் சும்மா விட்டு போயிட்டாங்க. இங்கிட்டு வாங்க நீங்க. வாகான எ தந்தி மரா தந்தி மரா என் தந்தி மரா யாருப்பா? தெரியலையாப்பா. வந்தது யாருப்பா? இந்த இவன்தான்டா காலைல ஏத்திட்டு வந்தேன். போதும்ப்பா 15 ரூபா தர்றேன் போ. இந்த ஒரு டைலாக் பேசுவார் பெரிய மதுரை முத்து மாதிரி பேசிடுவார். இல்லை நான் ஆடும் போது ஆடாதேடா அரைஞ்சுருவேன்டா. இதை பாருங்கடா வாத்தியார் என்ன பண்றேன்னு பாருங்கடா. வாகானே என் தந்தி மரா தந்தி மரா அடவாகானே அவன் உங்க குச்சி ஐஸை கேட்கிறான். ஏமத்தான் நானே என்ன கும்பாசி நடக்குது கோயிலில் முளைப்பாரிக்கு போட்டு தானான ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா பாடுங்க மிஸ்டர் பணங்கொட்டை முண்டை. வரியா பாடுவேன் அப்புறம் தானே பாட்டா பாடுவேன். ஆமா ஏஆர் ரவுமியா டூன் போடுறாரு. எந்த தொண்டைக்கு இது முடியுமோ அதை பாடு. கீத்ரா காத்ரா அடி அத்த மக உன்ன நான் அரவணைக்க ஆசைப்பட்ட. என்னடா செய்ய சொல்ற? இல்ல என்னதான் செய்ய சொல்ற? உருளாடை பிச்சை எடுக்க கூட போறேன், அதெல்லாம் தெரியுது. தம்பி நீங்க போங்க போண்டா. ஏங்க அது என்னங்க மழை வெட்டி மாதிரி தவி தவி வருது. ஒண்டே ஒரு விடுறா வாத்தியாரா. டேய் விடுறா அவனை. ஆயிடா சூப்பர் சூப்பர் மாடு நொறுக்குது. ஏய் ஓரின சேர்க்கையில் இருக்காங்க தடாக்காது. இங்க வாங்குற சம்பளத்துக்கு காலையில முண்டை மேலு வலிக்கும் சொல்லுவானே. 300 சம்பளத்துக்கு குண்டி அடிக்கிறான்டா. கொஞ்ச நல்ல வயசு புள்ளாடிய குட்டையான செவத்த புள்ள. கொஞ்சம் நல்லா வயசு ஏய் நாளைக்கு சென தங்கிருச்சுன்னா ஒன்னே மாதிரி பறக்கும்ல. சுகப்பிரசவம்டா. காலையில சுகப்பிரசவம் வந்தேன். நீ சூம்புனது போதும். ஏன்னா மீசையை காணா 2 மீசை போட்டிருந்தேன் அழிஞ்சு வச்சு. டேய் இங்க வாங்கடா முதல்ல. ஒன்னு ஏதாவது செஞ்சாங்களா? 2 பேரும் ஒழுங்க மரியாதை இங்க ஆட சொல்லு. அங்க போய் கீழே கீழே நான் உளுந்தேன். தம்பி தெரிச்சு போயிரு உங்களுக்கு அப்புறம். தம்பி பாகவதர் மைனே செய்யக்கூடாது. பப்புலு இப்போ ஆடுறேன் பாரு. அவன் மூத்தத்து கூடி எப்படி ஆடுவேன் பாரு. அது உப்பு கைக்கும்டா முண்டை. இவன் போடுற ஸ்டெப்பை யாராவது போட்டிங்கன்னா அவங்களுக்கு 500 ரூபா. வாடா நல்லா போடுவானா? கொத்து உனக்கு ஒரு கை தட்டுங்க எல்லாரும். பப்புலுக்கு பப்புலு பயலு கடா போடுறா. ஏன் இந்த நெல்லு இவன் எதிரில் உரைச்ச சொல்லு. கடாயை தூக்கி போட்டு வெட்டுங்க. கடா தொழுத்துருச்சு. ஏலே என்ன ஆட்டம் ஆட சொல்லி அங்கே போய் பார்த்தியா சின்ன பையில இருந்தால் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா வர. ஏய் ஊத்த சக்காளத்தி மலை. தம்பி இங்கே வாங்க. உங்கள் அப்பா அம்மாவும் அன்பாளையத்தில் விடும்போது உன்னை என்ன சொன்னாங்க? நீங்க செய்யறது அப்படியே செய்ய சொன்னாங்க. இதை நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை வெண்ணமேனே. தெரியாம பழகிட்டே ஒரு தடவை. தெரியாமல் நாளைக்கு இங்கே விட்டு போயிடுவேன். 100 நாள் வேலைக்கு போ. நீ போய் வெட்டிட்டாலும் மம்பட்டி நெளிஞ்சிடும். சோலையிலங்குயிலே அழகா தோளிருந்தோங்க அவரையா
ஊதிமை மண்டே தொடுறேன் ஏய் அப்படி செய்யக்கூடாது ப்ரோ. ஏறி அடிக்கணும்டா லிப்புட்டப்பான்னு. ஏய் என்னது புரிஞ்ச வெட்டாங்க ப்ரோ. புடிச்ச வெட்டான அவனு ஊம்பு. ஆலமர தோப்புக்குள்ளே அழகான குருவி ஒண்ணு. ஆலமர தோப்புக்குள்ளே நீ ஒப்பலையா மேடம்? வாய்ப்பு கொடுங்க மேடம். உங்களுக்கு பாத்தீங்களா கிருணி பழத்தை கடிக்க வர்றேன். தம்பி வாங்கப்பா குஞ்சார் விட்டு கால. என் சிங்கந்தேன் ஒரே ஸ்டெப்பு தான். ஆமா உலகம் அழிஞ்சாலும் இதே ஸ்டெப் மாறக்கூடாது. இப்போ எப்படி ஆடணும்? தும்புக்குன்னு போடுங்க. தர்ரு புர்ருக்கு. இதுல எது மனுஷன் எது மண்டை? சரி தர்ரு புர்ருக்குன்னா மானாமதுரை ட்ரம் மாதிரி இருந்துக்கிட்டு. ஆனா சூப்பர். எங்கிட்ட எடுத்து வைத்தா அவன் பிரேம் ஒரே மாதிரி வச்சிருப்பேன். கேமராவுக்கு உங்களுக்காக திருப்பிட்டே இருக்க முடியுமா? அவன் என்ன வேல்ராஜா? கண்ணங்கத்த மீனு வாங்கி புள்ள மீனு வாங்கிய சாந்திக்கு புள்ள வந்துருச்சு. அவன் மையனா இவ்வளவு பெரிய பிள்ளையா? அரிசியோட பருப்பை போட்டு புள்ள பருப்பை போட்டு. என்னதான்டா ஜெய சொல்ற? தண்ணியை ஊத்துறாதுல நான் ஆட்டம். ஆறா ஆறு உடனத்தவனே மன எது ஒண்ணு எப்படி ஆடுன? இந்தா பெரிய கிரைண்டர் பெல்ட் லூஸ் ஆயிருச்சு. அரிசியோட பருப்பை போட்டு புள்ள பருப்பை போட்டு. நீ நக்க வாடா கூட வர்ற அண்ணா நான் ப்ளீஸ்ண்ணா. ஓயாம கூட வந்து கெடுக்கிறானா? கெடுக்கத்தான் வர்றான். நாங்க 2 பேரும் ஆடுறோம். கனகத்தே மீனு வாங்கி புள்ள காரத்தோட சமைச்சு வச்சே மாமா சமைச்சு வச்சே. கொதிக்குது கொப்பளில கொதிக்குது 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 கனகத்தே மீனு வாங்கி. வண்டி பாஞ்சிருச்சா? அதே தம்பி பொம்பளை இங்கே இருக்கா? இங்கே நக்க வர்ற கொஞ்சமா தின்னுடா சென கூதி மண்ணேன்னு சொன்னா கேட்குறியாடா? ஏ இங்க வாங்க இருங்க. அது எப்படி? என் சிசியம் புள்ள வந்து செல்ல மாணவன் செல்லமா இரு. அவன் திங்கிறான்னு ஏன் அப்படி உணச்சி வச்சு போட்டு அடிக்கிறியா? அவன் என்ன செஞ்சான் பாவம்? அவன் வந்ததுல இருந்து தான்டா நான் பட்டினியா கிடக்கேன். ஏன் என்ன செஞ்சான் பாவம்? என்னைக்கு வந்து தொலைஞ்சானா எனக்கு முந்தியெல்லாம் நல்லாத்தே என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்ப. இவன் வந்த நாள்ல இருந்து இவனுக்கு வாங்கி கொடுக்குற என்னைய பட்னியா போத்து. பெருசா வயிறு வர்றதெல்லாம் சரித்தேன் குருணி தின்று தொலைறியான். ஆனா ஊருக்கு நாடகத்துக்கு வந்தது ராத்திரி 9 மணில இருந்து விடிய கால 4 மணி வரைக்கும் 12 தடவை பேண்ட் வைக்கிறியா. குண்டியல தண்ணி மட்டும் 2 டம்மு தண்ணி தேவைப்படுது. அப்படி சொன்னா குண்டு குழம்பு தண்ணி கொண்டு வர மாதிரி பாத்துக்க. நான் குண்டியலுவு கூட 1 லிட்டர் தண்ணி தான்டா. இவனுக்கு இவன் கண்டாளி மண்ணுக்கு 2 டம்மு தண்ணியை நீர்மலைக்கு போனது மாதிரி இப்படியே தூக்கிட்டு போய் அலசுறியா? போய் விளக்கமாத்த கொண்டு சட்டுன்னு அலசிட்டு திருப்பிக்கிட்டு பாக்குறேன். வலது பக்கம் தொடையில திணிக்கான்னு பீ ஒட்டி
சொல்லாதடா லூசு. போட்டு டேய் நாளிலேருந்து பின்னாடி வாலியை கட்டிட்டு போ. வெளியே இருந்துட்டு அன்பாளத்துக்கு பிஞ்சக்காட்டில் கொட்டிக்கிடுவான். பின்னாடியே கட்டிக்கிறேன். பாடி உள்ள என்னத்தை அடிக்கிறாளே என்னத்தை. மானாமதுர ஆத்துக்குள்ளே அடிய மத்தியான நேரத்தில் என்ன பண்ற ஐயா? துண்டு கூட வாங்கயா. தம்பி தம்பி என்ன தம்பி பாவாடைய ஒழிய போறீங்களா? தம்பி எக்கோவா போட்டு தள்ளுறீங்களாப்பா. எக்கோ கட் பண்ணி செய்யுங்க. அலறுதே சாமி. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி விழா கமிட்டி சார்பாக அன்போடு அழைக்கிறார்கள். இப்படி வாங்கய்யா. படி வெட்டி வச்சிருக்காங்க. படி கட்டல், அது வெட்டி வச்ச படி. என்ன நாய் கத்துறது கூடதுக்குள்ள? ஆமா, நான் காவல்துறை, எனக்கு பூரா நண்பர்கள் இல்லை. பப்புளு பப்புளு ஐயாவுக்கு வணக்கம் சொல்றா. ஆசீர்வாதம் வாங்கிக்க அவங்கள்ட்டலாம். உங்களை மாதிரி காவல்துறையா வரணும்னு வளர்த்தி வத்தலின்னு ஃபெயிலர் ஆகிட்டேன். ஆமாம், அவையெல்லாம் நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம், கிரேமுக்கு. அவன் பாட்டு சம்சா ஓட்டுக்கிட்டே ஆளுகளை பூரா பிடிச்சிடுவேன். பப்புலா நடித்திருக்கும் பப்புலு, பப்புலாக நடித்து கொண்டிருக்கும் பப்புலு தான். கைதட்டுறாங்க ஆத்தாமார்கள்லாம். பார்த்தியாடா, அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறாங்க. டான்ஸாக நடித்து கொடுக்க அன்பு தங்கச்சி அக்கா மக சாந்தி அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவம். ரொம்ப பணிவாக இருக்கியா. இதுக்கு முன்னாடி விருது வாங்க நிகழ்ச்சி போனியாப்பா? எங்களுக்கெல்லாம் இந்த ஆரம்பிச்சிட்டாரில் புலந்து போகும். இன்னும் 2 வருஷம் ஆக முடியும். பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய ஆமாம் அன்பு சார்ந்த சாலம் பாப்பையா பேரண்ணா. பொன்னாடை என்ன ஓட்டாங்களோ அதை சொல்லு. அன்பு சார்ந்து அதெல்லாம் அவங்க நீங்கள் பிடுங்க வேணாம். என்ன சொல்கிறோமோ அதை சொல்லு. துண்டு ஓட்டு பெருமைப்படுத்திய அண்ணன் ரோசி கலர் பனியன் போட்டவர் விழா கமிட்டியில் ஒரு ஆளாக இருப்பார்னு நினைக்கிறேன். டீ வாங்கிட்டு வந்தார். ஆனால் சூடு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. தம்பி இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. பொன்னாடை ஓத்துனதுக்கு இந்த ஊருக்காரவங்க கமிட்டிக்கு நன்றி சொல்லு. பொன்னாடை ஓர்த்திய கைமுட்டி கமிட்டி என்னது இதுதான் எனக்கு வாய் வேற மொட்டனாக்கு. ஏன்டா நீ சித்திரா ஒருத்தர ஊர் பேரை சொல்லு. அன்பு சார்ந்த மறக்க முடியாத. ஆமாம், டெய்லி இங்கே வந்து தானே டீ சாப்பிட்டு போவார். இன்னைக்கு தான் வந்திருக்கேன் நானே. 21 வருஷத்தில் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். மறக்க முடியாதுன்றுவேன். நல்லதொரு மனிதர்களும் நல்லதொரு மக்களும் வாழக்கூடிய ஒரு அற்புதமான கிராமமாக ஆதியூர். கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் என்னை ஒரு நடிகனாக உருவாக்கி உலகமெங்கும் ஏகப்பட்ட தீய பழக்கங்களிலே இருந்து என்னை திருத்தி நல்லதொரு நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கக்கூடிய அது அந்த நோய் மட்டும் போல, எல்லாத்தையும் விட்டுட்டேன். அந்த தடவுறதை மட்டும் விடலை. எனது பாசுக்குரிய அன்பு மாமா திரைப்பட நடிகரும் நாடக உலக சாம்பவானும். நீ வீட்டுக்கு கூட போத்தா உன்னை குளிப்புன்னு வர வச்சிருவேன். போ. கள்ளிசேரியைச் சேர்ந்த MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக சிறந்தாந்த முறையில் நன்றி என்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். என் சிங்கம், என் மாணவன், செல்ல மாணவன் சொல்றா. எனக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய ஆதியூர் கிராமத்தார்களுக்கு நன்றி. ஆதியூர் இவங்க பூரா நமக்கு சாமி மாதிரி. அவரை சொல்லு. உங்களுக்கு உங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்குறியா? என்னடா சொல்ல வர்ற?
மனித ரூபத்தில் அமைந்திருக்கின்ற எங்கள் சாமிக்கெல்லாம் தெய்வத்துக்கெல்லாம் வணக்கம் சொல்லு. இவங்கதே நம்மெல்லாம் வளர்த்து விடுறவங்க. உங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஏழு போட முண்டை பொழுதனைக்கு சொல்லி அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் மாதிரி. போங்க, உங்களுக்கு அவன் தடுப்பூசி கூட பார்க்குறேன். ஏமே அண்ணா சாந்தி, தம்பி அது ஊரா கிடையாது, நெறிஞ்ச முள்ளுங்கிட்டு போ. நடக்கும் போதே கால் புண்ணுதப்பா. நொண்டிச்சாமி ஆடுவானோ? எதுவும் சில்லற காசை தர்றானா? சாந்தி, அடுத்த வருஷம் கொஞ்ச நேரத்தில் 500 கண்ணாடி ஓ தெரிஞ்சு என்ன சாமி நோத்தா ஒரு சாமி வருது. தம்பி நான் பழுக்கு காய வச்சு அது உண்ணியிலே சுட்டு விட்டுருவேன். உன்னிலே சொல்ற ஏல என்னை பேச விடுங்கடா. ஐயா இவங்க மேலே இது போட முடியுமா? பாலியல் வன்கொடுமை என்னையே குடும்பப்படுத்துறாங்க ஐயா. வா போப்பா, சம்பளம் தர மாட்டியா? அவ்வளோதான், ஒரு டைலாக்கு 30 ரூபா வாங்குறாரு சம்பளம். சாந்தி, உன் கை சிறுசாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு தடவை குண்டி எழுதி விடு. ஏக்கா கோவப்படுறீங்க? அக்கா நீங்க மண்டையில எப்பயுமே வெள்ளைப்பூ தான் வைப்பீங்களா? சூசு என்ன விரும்பி குடிப்பீங்க? எப்பயுமே மாட்டு மோத்திரத்தை தான் குடிப்பா. ஏலே இங்க நான் காதல்னா தம்பி உங்களுக்கு அக்கா வேணும், உனக்கும் தான். அக்காண்டா என்ன செய்யுது? கண்ணை மூடிட்டு விடுங்கடா. உடனே இப்போ மட்டும் எரியுதோ அப்போ நீ வந்து பப்புளு தங்க மயிரும் கொஞ்சனே காலை விரிச்சு வைக்க சொல்றாங்க. இதுதானே அது? அது உங்க புரிஞ்சே நீங்க பொண்டாட்டியா? அந்த குடும்பம் புழு புழு. சாந்தி, உனக்கு மய வேணும். அவன் தான் நீ கோமாவில் இருக்கும்போது பிறந்தவன். அம்மாட்ட பால் உடிச்சிட்டு வா. அம்மா முறிஞ்சிடும். வெள்ளம் ஓடியாந்த அம்மானு முட்டினா சேமக்கரை வேர்க்கட்டை ஒடிங்கிடும். சாந்தி, இது பூரா நம்ம பிள்ளையே தான். அம்மா ஏ அப்பா உழைஞ்சு போக நாசமத்த பையன் வேணே. 130 டன்னு இடம் வச்சுக்கிட்டு எப்பயுமே குனியாத. இவன் நெட்டு என்னைக்கு காலை பறி கொடுக்க போறானோ உன்னையெல்லாம் வலிச்சுதே எடுக்கணும். மரியாதை வந்துரு. நீ நல்லவன் நல்லவன் கெட்ட ரோக்கர் பயலுக. நான் தான் நல்லவன். அவன் மட்டும்தான் நல்லவன். சிச்சுக்க மயிர். அடுத்த வருஷம் அந்த வயக்காட்டில் நீ களை எடுக்கணும், நான் வரப்போட்டேன். என்னென்ன கிருத்துவம் பண்றாங்க பாரு. ஏலே போடா. இந்த வந்துருச்சுல கட்லா மீன் தூண்டி அத்துக்கிட்டு வந்துருச்சு. இங்கிட்டு வாங்கடா தம்பி. மடுவை திருகிட்டு அறையுவேன். திருவிழானையில் நம்ம எங்கன வடுப்போம்? திருவிழான பஸ் ஸ்டாண்டில் வடு. அப்பதான்டா வர்றேன் போறேன் சாட்டு போட்டு போவாங்க. 3 பிள்ளையோட நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடணும். அடே 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 முதல்ல வந்து தாலியை கட்டு, கல்யாணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பேசு. முதல்ல ஒண்ணுமே செய்யலையா? அதுக்குள்ள 3 பிள்ளைய நக்குவேன். போட முண்டை. வாத்தியார் எத்தனை தடவை 3 பிள்ளையோட இது பண்றதுக்கு அது என்னடா இது பழைய. ஏக்கா உங்கள்கிட்ட கற்பப்பை எடுத்துட்டாங்களா? என்னை மட்டும் நீங்க பிடிக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் ஓடி போய் கம்மாயில விழுந்துருவேன். சாந்தி அவனை பிடிக்குதுன்னு சொல்ற. அப்ப நீ என் கூட வாட்ஸ்அப்ல பேசுனது பொய்யா? இப்பதான் குடும்ப பிரச்சனை இழுத்து போறாங்க. சத்தியம் பண்றா. இன்ஸ்டால பேசுனது பொய்யா? ஐயோ நான் எப்படா உங்கள்ட்ட பேசுறேன்? அன்னைக்கு ஒரு நாள் உங்க வீட்டுல உன் கையால செஞ்ச பிரியாணின்னு சொல்லி கொண்டு வந்து எனக்கு மாத்தி மாத்தி ஊட்டி விட்டையே, அதுவும் பொய்யா? இந்த இடத்துல இல்ல என் குடிய சாமி சத்தியம் பண்ண கொண்டு வர பிரியாணி. திண்டான வகுத்தால தாண்டி போச்சு. ஐயோ நான் முத கொண்டு வரடா குண்டா. இங்க வாடா முத தவளை இங்க வாடா. அது போய் சொல்றாங்க நம்பாதீங்க. அவன் வாட்ஸ்அப் இவன் இன்ஸ்டாகிராம்ன்றானே. எத்தனை பேர் என்ன விதமா சொன்னாலும் நான் உன்னை நம்புறேன். அவன் நம்புவான். நம்மளுக்கெல்லாம் ஆளு பாப்பேன். ஐ லவ் யூ சாந்தி.
அக்கா அதே நம்ம ஊர் மாடு. எப்படி தெரியுமா காதல்? வாங்க. காசு வரும்போது தட்டாதியடா. ஆதியூர் ஏசிசி கிளப் கிரிக்கெட் கிளப் என் உறவுகள் சார்பாக 501 நன்றி. உங்களுக்கு உளுந்த விட காசு கூட வரலையாடா. ஒரு ஊர்ல சொல்லியா கருப்பு யானை கிடையாது, வெள்ளை யானை. இது வந்து ஹாங்காங் யானை தமிழ்நாடு தப்பி வந்துருச்சு. ஒரு யானை திருவிடான பஸ் ஸ்டாண்டில் அதுக்கு சுகர். டாக்டர் சொல்லியிருக்காரு டெய்லி ஒரு 50 கிலோமீட்டர் நட, உன் உடம்பு குறைஞ்சிரும், சுகர் சரியாயிரும். இந்த யானை டெய்லி அந்த திருவிடான பஸ் ஸ்டாண்ட்லேயே வாக்கிங் போயிருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு எலி இந்த யானை மேலே லவ் ஆயிடுச்சு. யானைகிட்ட வந்து சொல்லியிருக்கு எலி, யானை உன்னை ஒரு நாளைக்கு ஷார்ட் போடுத்துறி கிச்சா கச்சா கிச்சா. யானை சொல்லியிருக்கு, நான் அந்த தண்டி இருக்கேன், நீ தம்மாத்துன்னு இருக்க, டான்ஸ் சாந்தி மாதிரி எப்படி ஏறி ஒர்க் பண்ணுவேன். அப்போ இந்த யானை சொல்லியிருக்கு, இங்கனக்குள்ளே வேணாம், பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட புறம் கொத்தனார் வேலை பார்க்குற ஆள்லாம் நிறையா வருவாங்க, அவங்க வாட்டுக்கு சாரத்தை போட்டு ஏறி மட்டக்கம்பை திணிச்சிட்டு போயிடுவாங்க, வேணாம், தூக்குண்ட அளவு பார்த்துட்டு சம்பட்டிட்டு அடிச்சு போடுவாங்க, இங்கன வேணாம். அங்கிட்ட அவுட்டரில் தென்னந்தோப்பு இருக்குது, அங்கே வந்து நம்ம 2 வருஷா போட்டு ஒர்க் பண்ணுவோம். சரின்னு இந்த யானை போய் 11 மணிக்கெலாம் நின்றுச்சு காலையில். எலி 3 மணிக்கு தான் வருது. அன்னைக்கு நீக்குற மாத்திரெல்லாம் போட்டு வருது. அடி பிரித்து போட முடியும். எலி கதையில் கரெக்டாக இருக்கேன், என் பெரிய காலிப்பையிலாக இருப்பேன் போல. சரின்னு ஒரு நாள் ஃபுல்லாக தேடுது. எலி முண்டை கண்ணு தெரியல, கப்பலிங்க காணோம். ஒரு வழியாக கப்பலிங்க கண்டுபிடிச்சி மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த நேரம் இந்த யானை தலையில் ஒரு இளநீ விழுந்திருக்கு. யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. அந்த விழா கம்பிட்ட ஒரு 300 வாங்கிட்டு வாடா. எப்படி தெரியுமா காதல்? கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி சாட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா, உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா, உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி சாட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா, இவன் எங்கேதானே போறாங்கன்னு தெரியலம்மா. அந்திஜாயி நேரத்தில் அண்ணமே ஒன்னை எண்ணி, அந்திஜாயி நேரத்தில் அண்ணமே ஒன்னை எண்ணி ஆத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா, நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா, நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. மூக்குலைய வெள்ளக்கல்லு மூக்க சுத்தி பச்சை கல்லு, சுத்தி பச்சை கல்லு திருவிடான ஆஜாரி செஞ்ச கல்லு பொன்னம்மா, என அளவட்டம் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா, என அளவட்டம் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா. இறனது அன்பாளையா இறங்குனது சிவகங்கையா, இறனது இறப்புலானா இறங்குனது சோழ வந்தேன், சோழ வந்த பக்கத்தில செல்லையா, நம்ம ஜொக்கி நின்று பேசுனது சொல்லையா சொல்லையா, நம்ம ஜொக்கி நின்று பேசுனது சொல்லையா சொல்லையா. வேளமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில், வேளமாசி வீதியில மீனாட்சி கோவிலில தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா, உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா, உன் பிரியமத கூற வேணும்
குருநாதன் கூட பார்க்காம என் முதுகுல சாத்தி வச்சு அடிச்சான் பாரு. இவன் அரைச்சனா அன்பாலயத்துக்கு வரக்கூடாது, உன்னை விளக்க மாட்டேன் அடிச்சே வருவேன். உன் வயசுக்கு எத்தனை தட்டி பொம்பளை போட்டு ஊட்டிக்கிட்டு இருக்க, என்னமோ பீவண்டை ஊட்டின மாதிரி நீ ஒரு பிறகு தண்ணி பயமாக நான் போகல, அவன் விட மாட்டேன்டா நீ. ஆயி அதெல்லாம் ஆயி அவ்வளவுதான். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு 5 ரூபா வாங்குறாரு. உன் காதலை சொல்லு தாயே. அவன் காதலை சொல்லுவோமா பபுலே? பக்கத்துல வா. காதல் நீங்க என்ன காதல் சொல்லுவீங்க, நாங்க செக்யூரிட்டியா இருக்கணும் தம்பி. அது முதுகு என்னமோ முக்காத்துட்டு தெரியலங்க. வராது. அது என்னமோ தெரியலங்க ராதாகிருஷ்ணன். உங்களை பார்த்தா எரிச்ச மயிரா வருது, பப்புல பார்த்தா தான் காதல் வருது. நாளைக்கு ஏதாவது தங்கிருச்சு வா. மை ஷெட்டுக்காரர என்னப்பா எக்கோ கொடு. அப்படியா, கார்ல தானே வருவேன். தூது வளையலையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமா கிட்ட பேச போற மணிக்கணக்கா. மாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. அந்த எத்தர சந்திரனும் மாமா வந்த எத்தர சென்னைக்கணும், அந்த ரப்பையும் ஊர்வத்தையும் மயிலுக்கு தொட்டுல செஞ்சிடணும். நான் காத்தாகி மூச்சாகி மாமன தலையில கட்டிக்கணும். தூது வளையலையரைச்சு கொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. நாளோறு காத்திருந்து நானே தவம் இருந்து உனக்காகத்தான் பப்புலு உனக்காகத்தான். நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டு உன்னை பார்த்துதான் மாமா உன்னை பார்த்துதான். இத்தனை நினப்பு எம்மையில இருந்து எட்டி போகலாமோ, தட்டு தோறுந்து கட்டிக்கு முன்னே ஒட்டி கொள்ளலாமோ. எத்தனை நாள் இப்படி நயங்குறது, பொட்டி வச்சு பூ பிடிக்க நாள் இருக்கு. தூது வளையலை அரைச்சு கையில நான் நினைச்சு அவங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா. சோடாமணி விளக்க துணி வெட்டி எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. தூங்கு வேலையில நான் தூங்க போவதில்லை, ஒன்னாலதான் கண்டு ஒன்னாலதான். யார் பேச்ச கேட்டாலும் என் காது கேட்பதெல்லாம் உன் பேருதான், எல்லாம் உன் பேருதான். இத்தனை நினப்பு என் மேல இருந்து எட்டி போகலாமோ, தட்டு தோறுந்து கட்டிக்கு முன்னு ஒட்டி கொள்ளலாமோ. முத்தமிட்டா மொத்தமெல்லாம் ஒன்னாகும், நான் சத்தமிட்டா உன் நிலைமை என்னாகும். தூது வளையலை அரைச்சு கொண்டையில தான் நினைச்சு அவங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா. சூடாமணி விளக்க துணி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. அந்த எத்தர சந்திரன் மாமா வந்த எத்தர சென்னைக்கணும், அந்த ரப்பையும் ஊர்வசையும் மயிலுக்கு தொட்டுல செஞ்சிடணும். நான் தாத்தாகி மூச்சாகி மாமன தலையில கட்டிக்கணும். தூது வளையலை அரைச்சு கொண்டையில தான் நினைச்சு மாமா கிட்ட பேச போற மணிக்கணக்கா.